எல்லாருக்கும் வணக்கம். நான் சாமி குருசாமி பேசுகிறேன். வழிப்போக்கன் சுவாமி குருசாமி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த கோயில் எங்கே இருக்குது, இது என்ன கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆதிசங்கரர் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு மலையில், அந்த மலையுடைய குகையில் தியானம் பண்ணியிருக்காரு இறைவனை நோக்கி. அந்த மலை குகை கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த கோயிலை தான் இப்போ நாங்கள் வீடியோவாக உங்களுக்கு எடுத்து காட்சிப்படுத்தியிருக்கோம். வழிப்போக்கன் சுவாமி குருசாமி யூடியூப் சேனல் வாயிலாக. எல்லோரும் அதை குனிஞ்சி போகிறாங்க இல்லைங்களா? அந்த குனிஞ்சி ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும். அந்த அளவுக்கு தான் அந்த துவாரம் இருக்குது. அதுக்குள்ளே நாம் போனோம் அப்படி சொன்னிங்கன்னா அது போர்டு இருக்குது பாருங்கள், ஆதிசங்கரர் தவம் பண்ண அந்த குகை அப்படின்னு சொல்லிவிட்டு. நாம் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்கே ஆதிசங்கரர் உட்கார்ந்த அந்த கல் தரை இருக்குது. அவ்வளோ அழகாக அமைதியான இடத்துல அவர் தியானம் பண்ணியிருக்காரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது. இது ஒரு மலை வாசஸ்தலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மலையில் நம்ம ஆட்டோவில், காரில் அந்த மாதிரி நம்ம போகலாம். பஸ் வசதி கிடையாது. கிட்டத்தட்ட மலையே ஒரு 10-12 கிலோமீட்டர் ஏறி போகிறோம் நம்ம மேலே. ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மொத்தத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தூரம். இங்கே நம்ம போனோம் அப்படின்னா ஆதிசங்கரர் வழிபட்ட சிவலிங்கம். இப்போது நாம் ஒரு கல் மண்டபம் தெரியுது இல்லைங்களா? மலையுடைய உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம், பழைய காலத்தில் கட்டின அந்த மண்டபம். அந்த மண்டபத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை தான் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காரு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் தான் அவர் தியானம் பண்ணியிருக்காரு. காஷ்மீரில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அங்கே அவரை தரிசனம் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுற்றுலா வரவங்க எல்லோருமே இந்த இடத்துக்கு வழிபடுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 200 படி, 180 படி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 180 படி நாம் மேலே ஏறி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோயில் நமக்கு வந்தது. எல்லோரும் ரொம்ப பக்தி பரவசமாக இருக்காங்க. ஜெகத்குரு அவர்கள் தியானம் பண்ண அந்த இடம் அப்படின்றதுனால அது ஒரு பெரிய மகத்துவம் பெற்ற ஒரு மலையாக இருக்குது. அந்த மலைக்கு பார்த்திங்கன்னா இராணுவ பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அந்த மலையிலேருந்து நம்ம பார்க்குறப்போ ஸ்ரீநகருடைய ஒட்டுமொத்த நகரமும் நமக்கு தெரியுது. இதோ பாருங்கள், இது ரொம்ப நேர்த்தியாக அழகாக கட்டப்பட்ட படிகள் இருக்குது. எந்த வனவிலங்கும் உள்ளே வராத மாதிரி வலை போட்டிருக்காங்க. அங்கே கௌரி குண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குளமும் இருக்குது. நாங்கள் போகிறப்போ அந்த குளத்தில் தண்ணி இல்லை, ஆனால் அந்த குளத்தில் எப்போவுமே தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே வேலை நடக்கிறதுனால அந்த தண்ணியை வெளியேற்றி சுத்தப்படுத்தின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகும்போதே ஒரு மணி கட்டின ஒரு மணி மண்டபம் இருக்குது. அதில் நம்ம மணி அடிக்கிறோம். எல்லாருமே அடிச்சுட்டு தான் உள்ளே போகிறோம். அதில் உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு பாறை இருக்குது, நம்ம மலையுடைய உச்சியில். அந்த பாறையில் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா சிவலிங்கத்துடைய அந்த மண்டபம் இருக்குது. அங்கே பழமையான கோயில், தொல்லியல் துறையுடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால கற்பூர தீப ஆராத்தியோ இதெல்லாம் அங்கே இல்லை. சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்துடணும். அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள், அதே போல் கயிறு, இந்த மாதிரிலாம் பூஜை பொருட்களும் விற்கிறாங்க. அந்த கடைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்குது. ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாறு, நம்ம தென்னாட்டில் பிறந்த அவருக்கு அங்கே வடகோடியில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் எவ்வளோ முக்கியத்துவமாகவும் எவ்வளோ பக்தியாகவும் அவரை பற்றின விஷயங்களை எவ்வளோ அழகாகவும் விவரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அங்கே போய் பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சது. அவ்வளோ ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. ஆதிசங்கரர் ஏன் ஜெகத்குரு அப்படின்னு சொல்கிறாங்க
அப்படின்றது நம்ம அங்கே போனப்போ தான் தெரியுது. அவர் ஜெகத்குரு அப்படின்றதுக்கு ஒரு பொருத்தமானவர். நம்ம இந்து மதத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படைகளையும் அவர் ஒன்றிணைச்சு நமக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய வழிபாடு முறைப்படி தான் நம்ம இன்றைக்கும் வணங்கிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு நம்ம எத்தனை முறை நமஸ்காரம் பண்ணாலும் அது பத்தாது. நமக்கெல்லாம் ஜெகத்குரு அவர் தான் அப்படின்றத நம்ம அடுத்த சந்ததியும் ஏற்றுக்கக்கூடிய அளவில் தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த பிரமிப்பு மீளாமல் நாங்கள் அந்த இடத்த ரொம்ப அழகாக ரசித்து சுற்றி பார்த்தோம். ரொம்ப பக்தியோடு பார்த்தோம். நீங்களும் காஷ்மீர் போனால் அந்த இடத்த சுற்றி பாருங்கள். வணங்குங்க அவரை.